ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாஸ்மதி ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாஸ்மதி ரைஸ் 2.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ, 3 முட்டை, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், மசாலா பொருட்கள் சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக பூண்டு 5 பல், ஒரு துண்டு இஞ்சி. இதை தோல் சீவி நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் 3, முட்டைக்கோஸ் ஒரு 1/2 முட்டைக்கோஸ், இது ஒரு 100 கிராம் இருக்கும். பீன்ஸு கேரட்டும் சேர்த்து ஒரு 200 கிராம் இருக்கும். அடுத்து மல்லி ஒரு 2 கொத்து, கருவேப்பிலை 3 இனுக்கு, புதினா 3 கொத்து. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், கல்லுப்பு, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸ், அதை இதோடு போட்டு நல்லா ஒரு 80% வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி ரைஸ் 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டோம். இப்போ நல்லா கொதித்து மேலே வருது பாருங்கள். நல்லா மேலே வந்திருக்கு. இது ஒரு 80% வெந்தால் போதும். இப்படி அமுக்கி இப்படி உடச்சி பார்த்தோம்னா உடையில, இந்த 80% போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் ஒரு வாணலியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ வாணலியில் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கடுகும் சோம்பும் போட்டது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம்ல, அது 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணுன்னே இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சோம்ல, அது இதோட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, இந்த 3 மட்டும் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸா கொஞ்சம் கழிச்சு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு 3 நல்லா போட்டாச்சு. இந்த கேரட்டு, வெங்காயம் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்க. இப்போது எடுத்து வச்ச போட்டோம்ல வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்ல, நல்லா வதங்கிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டைக்கோஸு, அது இதோட போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ முட்டைக்கோஸ் போட்டுருந்தோம்ல, அது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கிளறங்காட்டியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சோம்ல சிக்கன் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மிளகு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ மசாலா தூள் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஓரமாக அப்படி தள்ளி வச்சுட்டு முட்டை 3 எடுத்து வச்சோம்ல, இந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ முட்டை கொஞ்சம் வந்துட்டு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போது இந்த முட்டையெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, நம்ம ட்ரைன் பண்ணி வச்சோம்ல 80% இருந்தது, இதை இதோடு போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை சிம்லி வச்சுக்கோங்க.
இதோ இப்போ நம்ம இந்த மசாலா கலவையில் இந்த ரைஸ் போட்டிருந்தோம். இது வந்து போட்டு அப்படியே கிளறாமல் அப்படியே திருப்பி விட்ட மாதிரி கிளறுங்க. அப்போ ரைஸ் ஒடியாது, எல்லா மசாலாவும் கலந்து வரும். இதோ சுவையான நம்ம பாஸ்மதி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் வீட்டிலையே நம்ம எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது போல் ரெசிபிஸ் வேணுன்னா நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.